அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்பட்டுள்ளார். பசும்பொன்னில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலாவை செங்கோட்டையன் நேற்று சந்தித்த நிலையில் இபிஎஸ் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து நாளை விளக்கமளிப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீங்க என்ன நாளை அதற்கான பதில் சொல்லுங்கள். நாளைக்கு எத்தனை மணிக்கு எங்க தகவல் சொல்றீங்க சார்? 11 மணிக்கு மேலே. 11 மணிக்கு எங்க வீட்டுலீங்களா சார்? கட்சி அலுவலகத்திலீங்களா? கட்சி அலுவலகம். கட்சி அலுவலகம் நாளைக்கு உங்களுக்கு நீக்கப்பட்டதுக்கான விளக்கம் நீங்க நாளைக்கு சொல்றீங்களா சார்? நீக்கப்பட்டது மொத்த விளக்கம் சொல்லுங்கள். நாளைக்கு மொத்த விளக்கம் தரேன். ஓகே சார். செங்கோட்டையன் நீக்கம் குறித்து கலந்து பேசிவிட்டு சொல்கிறேன். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு ஓபிஎஸ் பதில். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை ஈரோடு மாவட்டம் முள்ளாம்பரப்பு பகுதியில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். பீகார் பிரச்சாரத்தில் தமிழர்களை பிரதமர் அவமதித்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார், ஒடிசாவை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் நிம்மதியாக வாழ்வதாகவும் அவர் கூறியுள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை பணி முறைகேடு புகார் விவகாரத்தில் தன் மீது எந்த தவறும் இல்லை என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திமுகவை மிரட்ட அமலாக்கத்துறை இதுபோன்று செய்யலாம் எனவும் கூறினார். அமைச்சர்கள் நேரு, சக்கரபாணி ஆகியோரின் துறையில் உள்ள ஊழல்களை பற்றி பேசாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் திசை திருப்புவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மக்கள் விவகாரத்தில் பிரதமர் மோடி சொல்லாததை சொன்னதாக முதலமைச்சர் திரித்து பொய் பரப்புவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை கிடங்குகள் மற்றும் அரவை நிலையங்களுக்கு சரக்குந்துகள் மூலம் கொண்டு செல்வதற்காக வழங்கப்பட்ட ஒப்பந்தம் மூலம் கடந்த ஆண்டில் ரூபாய் 165 கோடி ஊழல் நடந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். திமுக என்றாலே விஞ்ஞான ஊழல்தான் என்று சொல்லும் அளவுக்கு ஒவ்வொரு துறையிலும் ஊழல்கள் நடைபெற்று வருகின்றன எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மோந்தா புயல் காரணமாக கடந்த 28ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டதால் நாளை பள்ளிகள் செயல்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் நாளை செயல்படும் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார். கனமழை காரணமாக கடந்த 22ஆம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் அதை ஈடு செய்யும் வகையில் நாளை பள்ளிகள் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம். முதல் கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்வதற்கு 3 நிறுவனங்களுக்கு பணி ஆணை வழங்கியது எல்காட் நிறுவனம். புதுச்சேரியில் பழைய மின் கட்டணமே தொடரும் என்று மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மின்துறை ஒழுங்குமுறை ஆணையம் மின் கட்டணத்தை உயர்த்த கூறினாலும் அரசே அந்த தொகையை செலுத்திவிடும் என்றும் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் தொழிலாளியின் மகன் மற்றும் மகள் காதணி விழாவில் கலந்து கொண்ட சிங்கப்பூர் முதலாளி தாய் மாமனை போல் சீர் எடுத்து சென்று தமிழர்களின் பாரம்பரியப்படி தங்களது மடியில் அமர வைத்து காது குத்த வைத்த சிங்கப்பூர் முதலாளியின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நவம்பர் 9ஆம் தேதி சென்னை எழும்பூரில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் தற்போது அதிகரித்து வரும் தயாரிப்பு செலவு மற்றும் நடிகர்களின் சம்பள உயர்வு பற்றி முக்கிய முடிவுகள் எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பீகார் தேர்தலில் வாக்களிப்பதற்காக திருப்பூரிலிருந்து பீகார் புறப்பட்டு செல்லும் வட மாநிலத்தவர்கள். திருப்பூர் ரயில் நிலையத்தில் வட மாநிலத்தவர்கள் கூட்டம் அலைமோதியது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பள்ளிகளில் காலை உணவு திட்டம், ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. சர்தார் வல்லபாய் பட்டேலை பிரதமர் மோடி மதிக்கிறார் என்றால் RSS அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். RSS அமைப்பை தடை செய்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்றும் அவர் கூறினார். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லியில் மட்டுமல்ல பஞ்சாப் மாநிலத்திலும் ஆடம்பர பங்களா இருப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. சண்டிகரின் செக்டர் 2 பகுதியில் 2 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஆடம்பர பங்களா பஞ்சாப் மாநில அரசால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி புகைப்படத்தை வெளியிட்டுள்ளனர். ஆரம்ப காலத்தில் தனக்கு தமிழ் சரியாக பேச வரவில்லை, தன் பெயர் பிரபலமானதாக இல்லை என கூறி மாற்ற சொன்னார்கள் என்று நடிகரும் ரேசருமான அஜித்குமார் மனம் திறந்துள்ளார். தனது திரைப்பயணத்தில் பல சவால்களை கடந்து வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். F1 ரேசிங்கை பிரபலப்படுத்த முடிந்தால் அதுவே தனக்கு மகிழ்ச்சி. பிராட்பிட் நடித்த F1 படத்தின் ரீமேக் குறித்த கேள்விக்கு நடிகர் அஜித் இவ்வாறு பதிலளித்தார். அமரன் படம் வெளியாகி ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி நடிகை சாய் பல்லவி படக்குழுவுக்கு நன்றி கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. 126 ரன்கள் என்ற இலக்கை 13.2 ஓவர்களில் ஆஸ்திரேலிய அணி எட்டியது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.